திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதி மாவட்டத்தோட பெயரையே கொண்ட தொகுதி. திருவள்ளூர் நகர் பகுதிகளையும் சுற்றியிருக்கும் கிராமங்களையும் உள்ளடக்கியது. வீரராகவ பெருமாள் கோவில், திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கிற தொகுதி. தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் இருக்கும் இந்த தொகுதியில் நகர்பகுதியில் வியாபாரம், கிராமங்களில் விவசாயம் மக்களோட பிரதான வாழ்வாதாரமாக இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 1,16,790 ஆண் வாக்காளர்கள், 1,21,992 பெண் வாக்காளர்கள், 36 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,38,818 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுதி தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமா திமுக 7 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் 2021 தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த திமுகவின் ராஜேந்திரன் மறுபடியும் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக அதிமுகவில் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ BV ரமணாவை களமிறக்கினாங்க. இருவருக்கும் இடையே போட்டி நிலவிய போது 1,07,709 வாக்குகளை வாங்கி தொகுதியை ராஜேந்திரன் மீண்டும் தன்வசமாக்கினார். 85,008 வாக்குகளை வாங்கின அதிமுகவின் BV ரமணா 22,701 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். இப்போ தேர்தல் நெருங்க யார் யார் மோத போறாங்கன்ற எதிர்பார்ப்போடு நகர்கிறது திருவள்ளூர் தேர்தல் களம். இப்போ தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு திருவள்ளூர் தொகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். திருவள்ளூர் தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. எல்லாருமே வெளியில் இங்கேருந்து 45 கிலோமீட்டர் பயணம் பண்ணி சென்னைக்கு தான் போய் படிக்கிறாங்க. இங்கேருந்து திருத்தணிக்கு போகிறாங்க. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் லோக்கலில் எந்த காலேஜும் கிடையாது. அதனால் இங்கேருந்து ஒரு 4,000-5,000 பிள்ளைங்க டெய்லி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்னதாக அடிப்பட்டால் கூட உடனே சென்னைக்கு தான் அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அது போதுமான சும்மா தான் பேருக்கு தான் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இத்தனை கோடியில் கட்டணுன்ட்டு சொல்கிறது. எந்த ஒரு சலுகையுமே கிடையாதுங்க. ஒரு சின்னதாக அடிப்பட்டால் கூட உடனே சென்னைக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. டாக்டருங்களாம் அங்கே சரியான டாக்டர் இல்லை, 2 நர்ஸ் தான் இருக்காங்க. ஊண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் ஒரு சிறந்த இடம். ஆனால் பல ஆண்டுகளாக அதை சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு பல அரசுகள் வந்தாலும், அதுக்கான வாக்குறுதிகள் கொடுத்தாலும், ஆனால் இன்று வரையிலுமான அதற்கான பணியானது முழுக்க தேக்க நிலையில் தான் இருக்குது. குழந்தைங்க வார்டில் சுத்தமே கிடையாது. அதில் பெருக்கிறவங்க வார்டு பாய் எல்லாமே திட்டுறாங்க. அதை கேட்டோம்னா நாங்கள், ஆனால் இது உண்மையாக நடந்த கதை. இது நானே கிட்டே இருந்து பார்த்தேன். நான் ஒரு உப்புமாவும் ஒரு கிச்சடின்னு போடுறாங்க. அது இன்னும் அந்த கிச்சடி அப்படியே கருப்பாக இருக்குது. எவ்வளோ ஜனங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாந்தி கூட எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வாந்தி எடுத்து பார்த்துட்டு எல்லாருமே டஸ்ட்பினில் கொட்டி விட்டாங்க. எல்லாத்தையுமே இவ்வளோ ஒன்று நடக்குது. அந்த GHல நல்ல இதுவே கிடையாதுங்க, ட்ரீட்மெண்ட் கிடையாது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.